இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்றைக்கும் ஆவிக்குரிய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள நமக்குள்ளே கர்த்தர் பேசுகின்ற ஒரு காரியம் பொறுமை. இன்றைக்கு அநேகர் பொறுமையை இழந்து நிற்கிறார்கள். பொறுமை என்பது நல்லொழுக்கத்தின் வெளிப்பாடு. இது ஒரு சிறந்த குணம். நமக்குள்ளே எப்போதெல்லாம் பொறுமை வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சில இடங்கள்ல நம்ம பொறுமையா போகணும். பாருங்க, மற்றவர்கள் நம்ம இகழும் போது நம்மளால பொறுக்க முடியாதுன்னு நம்மளுடைய மனங்கள் மாறி விடுகிறது. நீண்ட தாமதங்கள், ஆசீர்வாத தடைகள் வரும்போது பொறுமையா செல்ல வேண்டும். பிரச்சனை ஏற்படும் போது, தொடர் துன்பங்கள் வரும்போது பொறுமையாக செல்ல வேண்டும். அசாதாரண சூழ்நிலை வரும்போது நாம் பொறுமையா செல்லணும். அது சாதாரண சூழ்நிலையாக மாறும் வரை நாம் பொறுமையாக செல்ல வேண்டும். சில மனுஷங்களை பார்த்துருக்கோம் பாருங்க, அவர்கள் என்ன செய்யறோம், பொறுமையா போறாங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா உம்முண்டு போவாங்க. பிரச்சனை வரும், சண்டை வரும், குடும்பத்துக்குள்ள ஏதோ சண்டை இருக்கும். அவங்க அதை ஹேண்டில் பண்றாங்களாம். அவங்க இப்படி உம்முன்னு அமைதியா போறனால பொறுமையா போனதாக அர்த்தம் அல்ல. பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல பொறுமை என்பது வேறு, பேசாமல் இருப்பது பாருங்க. பேசாம ஊன்று இருந்துட்டு குடும்பத்துக்குள்ள சில செய்வதை பார்த்த உண்மையிலேயே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களான்னு கேள்விதான். சில நேரங்கள்ல ஜபம் செய்கிறவர்கள் கூட இந்த பொறுமையை இழந்து பேசி விடுகிறோம்ல பாருங்க. இன்னும் நம்ம சில உலக பிரகாரமான காரியங்களை நம்ம சொல்லுவோம்னா, டிராஃபிக் ஜாம் இருக்கும், நம்ம போய்கொண்டிருப்போம் அங்க சாலையில அப்போ நம்ம டிராஃபிக் ஜாம் அங்க இருக்கும்போது எவ்வளவு வேணும் பொறுமையா இருக்கும். உள்ளுக்கு இருந்துட்டு ஒருவேளை கார் ஓட்டுபவராக இருந்தாலும் சரி, பைக்ல செல்பவர்களாக இருந்தாலும் சரி, முன்பதாக செல்லும் வாகனத்துல உள்ளவங்களை நம்ம எவ்வளவு வேணும் பொறுமையை இழந்து அவர்கள் ஹார்ன் பண்ணி அவருக்கு எப்படியாவது போகணும்னு சொல்ல. சிலர் பாத்தீங்கன்னா முந்தி செல்வார்கள், பொறுமை இல்லை பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சேர் சண்டை போடுவாங்க. சீக்கிரம் சர்ச்சில் வந்தனா சேர் கிடைக்காதுன்னு ஓடி வந்து இடம் போடுகிறது. சண்டை, பொறுமை இல்லை நம்மளுக்கு. சில மனுஷங்களை பாத்தீங்கன்னா வரிசையில இருந்து ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னா அவங்க பொறுக்கவே மாட்டாங்கன்னு. அவங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் அதுக்குள்ள இடையில போய் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு. இன்னும் சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுடைய எண்ணங்கள்ல நான் பொறுமையா தான் போறேன், அவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்குள்ளே பொறுமை இல்லை. பொறுமையான குணங்கள் நமக்கு தேவை பாருங்க. சிறு வயதுல எனக்கு ஞாபகம் வருதுன்னு, பைப்புல தண்ணி வரும். அப்போ வரிசையா குடங்களை வைத்து பிடிப்போம். அவர்கள் நாளைக்கு தண்ணி வரணும்னா முந்தின நாள் அவர்கள் வரிசையாக குடங்களை அடுக்கி வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த வருஷப்படி அவங்க வருஷ போட்டிருக்காங்க. பொறுமை இல்லை. அந்த நேரம் பிடிக்கணும்னு பொறுமையே கிடையாது. சில நாட்களிலும் கூட சில நேரங்களிலும் கூட நாம் பொறுமை இழந்து இருக்கிறோம். யோபு 36:1 நான் பேசி முடி மட்டும் சற்றே பொறும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன் சொல்லி யோபு சொல்றான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோபுடைய வாழ்க்கையை நல்லா நினைத்து பாருங்க. அவன் சொல்றான், அவன் நிலைமையை நினைச்சு 7 நாட்கள் பேசாம அமைதியா இருக்கான். அவன் நண்பர்கள் நிற்கிறாங்க. அவர் அமைதியா இருக்கான். அவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் துக்கம் அதிகரிச்சது. அவன் ஆண்டவர்கிட்ட எப்படியாவது முறையிட வேண்டும், பேசணும் அப்படின்னு தேவன்கிட்ட பேசணும் துடிச்சிட்டு இருக்கான். அந்த வேலையில
அவங்களுடைய நண்பர்கள் 3 பேரும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். யோபுடைய நண்பனான எலிகு சொல்றான், தேவன் ஒருவரே நீதி உள்ளவர், யோபுவினிடத்தில் நீதி அல்ல, ஆகவே அவன் பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி போராடுறான். இன்னும் பாத்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 போடப்பட்டிருக்கு. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையும் கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்தில் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு தேவனை தூசிக்கல, அங்கே அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்துருந்தா நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுவோம். பொறுமை இழந்திருப்போம்ல. கர்த்தருக்கு இந்த பொறுமை நமக்கு வேணும் என்று சொல்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பொறுமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். நம் துன்பப்படும் வேளையிலே ஏற்படும் உணர்ச்சி சில நேரங்களில் உணர்ச்சி வரும், கோபம் வரும். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் நிலைதான் பொறுமை. சில நேரங்களில் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, நம் சுபாவ குணங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் சொல்லலாம், நல்லா ஜெபிக்கிற எல்லாம் செய்யறான், அந்த கோபத்தை மட்டும் குறைக்கவே முடியலன்னு சொல்றீங்களா? அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட கோபம் வருகிறதா? கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அவர் உங்களை பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுக்கும் ஆண்டவருக்கும் இடையில போராட்டத்தை, அது எப்படிப்பட்ட போராட்டம்? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் யோபுக்கும் நடந்த போராட்டம் இல்ல. ஆண்டவர் யோபுக்கு ஆண்டவருடைய சோதனை அவனுக்கு பொறுமையை காண ஒரு சோதனை. அவன் பொறுமையா இருந்தான். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது. யோபு 40:3 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கைகளினாலே என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் பேசாமல் இருப்பேன் என்று சொல்றான். பாருங்க, அவன் பொறுமைய இழக்கல. அவன் சொல்றான், எனக்கு அந்த பொறுமையை கர்த்தர் கொடுக்கிறார். யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி யாக்கோபு அங்க குறிப்பிடுகிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். பாருங்க, எவ்வளவு வேணும் யோபு பொறுமையா இருங்க. அந்த பொறுமையின் விளைவு அவனுக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட அநேக காரியங்களை, இழப்பு, பிரச்சனை, தடைகள், ஏமாற்றம், இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க இழந்து போய் நின்னா, யோபுவை போல பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குதுன்னா பொறுமையா இருங்க. கர்த்தர் நிச்சயமா ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். பாருங்க, யோபு சொல்றாள், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாதுன்னு சொல்ல அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. 1 பேதுரு 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற நாம், ஒருவேளை ஏதோ ஒரு பாடு உங்களுக்கு ஒருவேளை பொறுமையை இழக்க செய்கிறது, கோபம் வருகிறது, ஒருவேளை பிரச்சனை, யார்ட்டையாவது இதை கேட்டாதான் எனக்கு நிம்மதி வருதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் நிச்சயமான நன்மையான தருவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தது போல உங்களுடைய பொறுமையை கர்த்தர் சோதித்து, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட நாங்க பொறுமையை இழந்து போய் இருக்கிறோப்பா. கோபம் எங்களுக்கு இசப்பா அந்த அழைப்புல உறுதியாய் இருப்பதற்கு நாங்க உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் இசப்பா. அந்த கோபம், பொறுமை இழந்து போய் நிற்கிற செயல்களை எங்களை முற்றிலுமாக மாற்றுங்க. எங்களை இசப்பா உம்முடைய சமூகத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இசப்பா ஆசீர்வாத தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. எங்களை இசப்பா உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி வருமே துதிகன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.